ஹாய் ஹலோ வெல்கம் எவ்ரிபடி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, எப்படி நீங்கள் ஃபைனான்ஷியலாக இண்டிபெண்டன்ட் ஆகலாம், அதுக்கு எந்த மாதிரிலாம் நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் கொடுக்குற லைக் தான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இது சொன்னால் நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதையும் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற ஒரு புக்கை படித்து தான் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நான் வந்துட்டு 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். லைக் 5 ரூல் மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். ஸோ அதனால் அந்த 5 ரூலையும் நம்ம வந்துட்டு எந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கணும், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ண நம்மளால் வந்துட்டு ஈஸியாகவே க்ரோ ஆக முடியும். ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட திங்கிங்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்ன் வித் யுவர் மைண்ட் நாட் வித் யுவர் டைம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் தி ஏஜில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட்டாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக ஏர்ன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வளரலாம். லைக் அது வந்துட்டு காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இந்த ஸ்டார்டிங் டேஸில் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு 10 rupees 20 rupees அந்த மாதிரி ஏர்ன் பண்ணால் கூட நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கிட்டீங்கன்னா போக போக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்கில்ஸை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரொம்ப பெருசாகவே க்ரோ ஆகலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்டார்ட் அப் ஜாயின் பண்ணுங்க, ஏன்னா வந்து நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க கம்மி சேலரி இருந்தால் கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ரூல். ஸோ இது வந்துட்டு நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா, லாஸ்ட் 2020 நிறையா பேருக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு ஜாப். கரெக்டாக லைக் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் எல்லாருமே. ஆனாலும் கூட நிறைய ரிச் வந்துட்டு ரிச் ஆகிட்டே தான் இருந்திருக்காங்க, புவர் வந்துட்டு புவர் ஆகிட்டே தான் இருந்திருக்காங்க. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். ஸோ இந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவே நான் மெயினாகவே பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் கான்செப்ட் ஆஃப் காம்பவுண்டிங். நான் போன வாட்டி சொன்ன மாதிரியே தான். இப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களோட மணியை வச்சுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, உங்களோட மணியை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட பேங்க்கில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் லைக் நிறைய ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ்லாம் இருக்கும். கரெக்டாக லைக் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் இல்லைன்னா வந்துட்டு லைக் நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு லைக் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் இல்லைனா ETF இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு நான் ஸ்டாக் மார்க்கெட் நான் உங்களுக்கு கொஞ்சம் நான் நிச்சயமாக அடுத்த வர வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லித்தரேன். ஸோ இதில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு சேஃபர் பெட்ஸ். நீங்கள் வந்து சேஃபாக உங்களோட அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியே வந்துட்டு நீங்கள் பண்ணால் கூட உங்களால் வந்துட்டு கான்செப்ட் ஆஃப் காம்பவுண்டிங் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரணும் அப்படின்னா என்னென்னா, ஒரு வாரன் பஃபெட் எடுத்துக்கோங்களேன். வாரன் பஃபெட் வந்துட்டு அவர் வந்துட்டு 11 years இருக்கும்போதே அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு $80 billion அவரோட நெட்வொர்த். அவர் வந்துட்டு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நிறையா காம்பவுண்ட் ஆகி அவருக்கு வந்துட்டு இவ்வளோ வந்திருக்கு. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட early age of ஸ்டார்ட் பண்ணிருங்க. இப்போ வந்துட்டு வாரன் பஃபெட்டே வந்துட்டு ஒரு 30 age இல்லைன்னா ஒரு 35 age ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போவும் அவர் காசு வந்திருக்கும். ஆனால் வந்துட்டு அப்போ வந்துட்டு ரொம்ப கம்மியாக வந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு உங்களோட ஏஜ் லைக் உங்களுக்கு வந்துட்டு லைக் மல்டிப்ளை ஆகிற இயர்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி இல்லை. கரெக்டாக. ஸோ அப்போ வந்துட்டு அவருக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா $11 billion தான் வந்திருக்கும். இப்போ 11 yearsலேயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சனால அவருக்கு வந்து இப்போ $80 billion இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு நான் வந்து என்னென்னு பிரிச்சிருக்கேன்னா, இன்வெஸ்ட் இன் அசெட்ஸ் நாட் இன் லயபிலிட்டிஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கார் வாங்குறீங்க, இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து நெட்டில் பார்த்துருப்பீங்க. ஒரு கார் வாங்குறீங்க, இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு அந்த காசு வந்து நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னா அது வந்துட்டு பெர் இயர் வந்துட்டு எப்போவுமே டிப்ரிஷியேட் ஆகிட்டே வரும். கரெக்டாக. இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்லுன்னா, நீங்கள் வந்து அட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஏஜில் வந்து நீங்கள் அந்த மாதிரி வீடு வாங்கணும்னா யோசிக்காமல் நம்மளை வந்துட்டு அப்படின்ற இதில் வந்துட்டு நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக. நம்ம வந்துட்டு வீடு வாங்கணும், அதுக்கடுத்து வந்து கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட இதுவே இருக்குது. கரெக்டாக. ஆனால் இந்த மாதிரி இருந்தால் நம்மளால் வந்து ஃபைனான்ஷியலாக இண்டிபெண்டண்ட்டாக ஆகவே முடியாது. ஏன்னா வந்துட்டு எல்லா வாட்டியுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு வீடு வாங்குறீங்கன்னா, லோன் எடுத்து வீடு வாங்குறீங்கன்னா அந்த லோனை கட்டி முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட திங்கிங்கே இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருந்துட்டு மீதி உங்களுக்கு வர எல்லா காசுமே வந்துட்டு உங்கள்கிட்ட வீடு வாங்குற அளவுக்கு காசு இருந்தால் கூட அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களால் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அதை வந்துட்டு க்ரோ பண்ணி அந்த எக்ஸ்போனென்ஷியல் அமௌண்ட் வச்சுட்டு நீங்கள் அதில் வர ப்ராஃபிட்ஸ் வச்சு நீங்கள் வந்து வீடு வாங்குங்க, இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்க. அது நிச்சயமாக நெசசரியாக இருந்தால் மட்டுமே வாங்குங்க. ஸோ இது வந்துட்டு லைக் அடுத்த ரூல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 4th ரூல் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, யூஸ் ஸ்கேல்
லெவரேஜ் த்ரூ சாஃப்ட்வேர் கேபிட்டல் ஆர் லேபர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதுக்கு கொடுக்க வேண்டிய உங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஃப்ரீலான்சர் எடுத்துக்கோங்களேன். என்ன மாதிரி ஒரு ஃப்ரீலான்சர் எடுத்துக்கோங்களேன். நான் இப்போ வந்துட்டு நான் எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஒர்க் பண்ணால் கூட என்னால் வந்துட்டு லைக் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே என்னோட டைம் வந்துட்டு ஒரு 24 hours தான் இருக்குது. உங்களுக்கும் அதே 24 hours தான் இருக்குது கரெக்டாக. ஸோ அதனால நான் அந்த 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால என்னால் அதை ஸ்கேலே பண்ண முடியாது. என்னோட ரேட்டை என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் என்னால் அதை ஸ்கேல் பண்ண முடியாது. அதோட நான் இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு நார்மல் எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம டீமாக ஒர்க் பண்ணும்போது நம்மளால வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு அதை ஸ்கேல் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு நம்ம 3 பேர் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. அதனால தான் வந்துட்டு நம்ம டைம் வந்துட்டு எப்போவுமே கரெக்டான இதில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் வந்துட்டு நம்மளால வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே க்ரோ பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஇஓஸும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கம்பெனியை வந்துட்டு இதே மாதிரி ஒரு 2-3 ஃப்ரீலான்சர்ஸ் இல்லைன்னா ஒரு 2-3 பீப்புள் வச்சு ஹையர் பண்ணி டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சிஇஓ வந்துட்டு லைக் சிஇஓ இருக்காங்க இல்லை ஹெட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எப்போவுமே இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பிடிச்சி இந்த கீழே இருக்கிறவங்ககிட்ட மட்டும் கொடுத்தே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் பில்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சாம்பிள் ஒரு சிம்பிள் லைக் ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்துட்டு மெயினாக நம்ம ஒரு சிஇஓவாக இருக்கும்போது ஒரு பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு ப்ராஃபிட் பட்ஜெட்டிங் இதெல்லாம் வந்துட்டு எப்படி எவ்வளோ சம்பளம் தரணும், எத்தனை பேரை ஹையர் பண்ணணும், எப்படி அவங்கள வந்துட்டு சந்தோஷமாக வச்சுக்கணும் எம்ப்ளாயிஸை. ஸோ இதுதான் வந்துட்டு மெயினாக எப்போவுமே யோசிச்சுட்டு இருக்க வேண்டியது. நம்ம மணியில் மட்டும் யோசிச்சுட்டு இருந்தால் நம்மளால வந்துட்டு க்ரோ ஆக முடியாது ஒரு பிஸ்னஸ்னா கூட. ஸோ அடுத்தது வந்துட்டு என்னன்னா, லைக் கெய்னிங் நாலேஜ் கண்டினியூஸ்லி. இப்போ நான் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் வந்து நான் ஒரு சிஇஓ இல்லைன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்கு ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு அப்போ நான் கற்றுக்க வேண்டியது வந்து பட்ஜெட்டிங், ப்ராஃபிட், எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டாக சம்பாதிக்கிறது, எப்படிலாம் நம்ம மார்க்கெட் பண்ணுறது, இல்லைன்னா எப்படி ஹையர் பண்ணுறது கரெக்டான பீப்புளை. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நான் வந்து கற்றுக்க வேண்டியது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில் செட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் எதுக்கு உங்களை நாலேஜ் கெயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்துட்டு நான் ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்டில் வந்து நான் ஒர்க் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் ஒரு டெக்னிக்கல் பர்சனை ஹையர் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நான் என்ன சொன்னால் கூட அவன் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவன் என்னை ஏமாத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கரெக்டாக. ஏன்னா வந்துட்டு எனக்கு டெக்னிக்கலாக தெரியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்டு தான் ஆகணும் கரெக்டாக. ஸோ அதனால தான் ஒரு கம்பெனி எடுத்துக்கும் போது ஒரு கம்பெனியில் வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு லெவல் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. லைக் வந்துட்டு ஒரு ஃபைனான்ஸ்க்குன்னு ஒரு சிஎஃப்ஓன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அதே மாதிரி சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னா, அவங்களாம் அந்த இதில் மாஸ்டர். ஸோ அதனால இப்போ சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்துட்டு கீழே இருக்கவங்க எல்லாருமே பார்த்துப்பாங்க. லைக் ஏதாவது ப்ராடக்ட்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க வந்துட்டு எல்லாருமே பார்த்துப்பாங்க. ஸோ நான் இப்போ எதுக்கு இதெல்லாம் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் என்ன பில்ட் பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு சர்வீஸாக பில்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ப்ராடக்டாக பில்ட் பண்ணிங்கன்னா அது நீங்கள் க்ரோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் மெயினாக கற்றுக்க வேண்டியது. எப்படின்னா, நீங்கள் ஒரு புக் ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் டெவலப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகம் மார்க்கெட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் அது வந்துட்டு எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகும் கரெக்டாக. லைக் யூடியூப்பும் அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதில் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களோட ரொம்ப பெரிய ஒரு டேக் அவே என்னன்னா, நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் கரெக்டாக. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் கரெக்டான வழி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் மெயினாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வந்துட்டு உங்களோட லேப்டாப்பில் தான். ஏன்னா நீங்கள் என்னதான் ஃபோனில் நீங்கள் என்னதான் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லேப்டாப் இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களால் இன்னும் நிறையா கற்றுக்க முடியும், நிறையா வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதே தான் நான் போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு புக்லேருந்து படித்தேன். ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், புக்கெலாம் என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து புக்கெலாம் படிக்க தேவையில்ல. ஒரு தமிழ் யூடியூப் சேனலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த புக்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்து தமிழில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அதை நீங்கள் படிங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட கோலை மறந்துடாதீங்க, 200 லைக்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ அதுதான் நம்மளோட கோல். ஸோ நிச்சயமாக நான் அந்த பிடிஎஃப் நான் வந்துட்டு கமெண்ட்டில் போடுறேன். ஸோ அதை நீங்கள் படித்து உங்களுக்கு வந்து நிறையா ஸ்கில்ஸ் கெயின் ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு நிறையா இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் லைக் இந்த மாதிரி லைஃப் ரூல்ஸ் அந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப நன்றி வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனால மட்டும்தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு அதுதான் வந்துட்டு செம மோட்டிவேட்டிங்காக இருக்குது. யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒன்று கற்றுக்கும் போது இல்லை ஏதாவது ஒன்று படிக்கும் போது அது வந்து செம மோட்டிவேட்டிங்காக இருக்குது. அண்ட் அகெயின் ரொம்ப நன்றி கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். சியர்ஸ்.